ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகே எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது 4th எபிசோடா இல்லை 5th எபிசோடு நினைக்கிறேன். சரி, ஓகே, 5th தான். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் எந்த முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் அப்படி வந்துட்டு ஜெக்கோட தலை ஃபுல்லாக அந்த பெயிண்ட் அப்போ அவங்க ரூமில் கிடச்சிருக்கோம்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே அவரோட தலை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்பி விட்டு வந்திருப்பீங்க. அது அந்த மனுஷனுக்கு தெரியாமல் ஏதோ நீங்கள் பாசமாக தளத்தை விட்டு விட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு தடுத்திட்டு வந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திக்கிட்டு போய் படுத்துப்பீங்க ஜாலியாக. அவர் போட்டு கதவை ஓட உடச்சி அந்த தாழ்பால் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க அதை சீக்கிரம் பிஞ்சிடுது. ஸோ அதை அப்படியே பிஞ்சு வந்துட்டு இவர் பேலன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே வந்து விழுந்திருப்பார்ல. ஸோ அதில் கூட ஒரு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் அந்த பசங்க போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போது பேக்ரவுண்டில் அந்த சாங் பாடிட்டுருக்கு. முத்தம் வைத்து கொள்வதை வானம் என்ன என்னதோ, எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரமானதோ, முந்தன் பேரை சொல்வதில் கோடி இன்பம் கூடுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் அடிக்கடி இந்த மாதிரி சாங் அதுக்கப்புறம் மேஜிக் ஏர்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ 2 பேர்த்தோட மனசு அப்படி தான் நிறையா விஷயங்கள் வந்துட்டு கலக்குது. அதில் இந்த பாட்டும் ஒன்று. ஸோ அப்படியே 2 பேரும் எந்திரிக்க நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சாங்கில் அப்படியே ஒரு மாதிரி மூழ்கி போயிட்டீங்க. ஸோ அப்போது கரெக்டாக உங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அந்த பக்கம் இருந்து எந்திரிச்சு வராங்க. அது அவங்க ஏதோ பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சத்தம் 2 பேர்த்துக்கு கேட்குது. அப்போ டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாரு ஜெகேவும். ஸோ நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா சும்மா விழுந்து எந்திரிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் 2 பேரும் எதுவும் ஃபீல் பண்ணுறீங்கள அவரோட கண்ணை பார்க்குறது. ஸோ அவர் உங்கள் கண்ணை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறனால சடனாக அந்த ஃபீலிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் வரும்போது 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஜெகே வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்ல, நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவரும் ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. நேராக அவர் வந்துட்டு எங்கே போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் நின்றுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி சின்ன இதாட்டு போட்டிருப்பாங்கள்ல மரக்கட்டையில். ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த போட் ஹவுஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே மிதக்கிறது தானே இருக்கும். ஸோ அங்கே தான் ஓடி போய் நின்றுக்கிறாரு. இப்போது அங்கே போய் நின்றுட்டு அவர் பாட்டுக்கு தனியாக புலம்பிட்டு இருக்காரு. ஜேகே, என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? அவள் நம்ம அக்கா பொண்ணு, அவகிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்கிறா, என்ன நினைப்பா நம்மளை பற்றி? அவள் வயசு என்ன, நம்மளை வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையாக அடிச்சுக்கிறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில். ஆக்சுவலாக அவருக்கு வந்துட்டு உங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இல்லை, இது வந்துட்டு சரிப்பட்டு வராது, நம்ம வயசு அதிகம், அவன்கிட்ட அக்கா பொண்ணு சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாமல் அது சரியான வாயாடி குட்டி பிசாசு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் சரியாகாது அப்படின்னு நினைப்பாரு. ஸோ மனசு ஒன்று சொல்லுது, மூளை ஒன்று சொல்லுது. அப்படியே அந்த மனசை அந்த பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்கிற வாருக்குள்ளே ஒரு மாதிரி தவிச்சிட்டு அப்படியே அந்த 2 இருக்குள்ள, தட் மீன்ஸ் அந்த இது இருக்குள்ள 2 கையிலையும் வந்துட்டு ஒரு பலகை மாதிரி இருக்கும்ல. ஸோ கீழே அந்த பக்கம் விழாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஏதாவது குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த போட் ஹவுஸில். ஸோ அந்த கைப்பிடின்னு சொல்லுவாங்களே, அது அந்த வந்துட்டு 2 கையோடு பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்கு அவருக்கு. ஏன்னா உங்களை அவரால் அவாய்ட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி அவங்கள எப்படி சொல்கிறது, அவாய்டும் பண்ண முடியல, லவ்வும் பண்ண முடியல, அப்படி தான் இருக்குது. இப்படி இந்த மனசை ஒரு மாதிரி இங்கே பித்து பிடிச்ச மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க சும்மாவாக விடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வெளியே வந்துட்டு கேமரா செட் பண்ணிப்பாங்க. உள்ள கேமரா இருக்காது, பட் வெளியே இருக்கும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. அப்போ இந்த மாதிரி ஜெகே வந்துட்டு வெளியே நின்று புலம்பிட்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, எப்படின்னா அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க போட்ட பாட்டில் வந்துட்டு இவர் மயங்கி போய் கிறங்கி போயிட்டு அது ஒரு விஷயமா ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டாக வெட்கப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு. இவர் இங்கே புலம்பிட்டு இருக்காரு, அவங்களுக்கு அதை பார்த்தா வெட்கப்படுற மாதிரி இருக்கவும், டேய் அவர் பாடுறா செம்மையாக வெட்கப்படுறாரு, ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இன்னும் கொஞ்சம் சாங் போடலாமான்னு கேட்க, பொழுதுனுக்கு சாங் போட்டிருந்தா அது வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், இப்போ நம்ம இதுக்கு வேறு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ 2 பேரும் சேர்ந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே, கடவுளே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா பார்த்து நின்றுருப்பாரு. அப்போது நீங்களும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தானே இருப்பீங்க. ஸோ உங்களால் உள்ளே உட்காரவே முடியல.
கொஞ்ச நேரம் வெளியே போய் காற்றாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு வெளியே வரவும் அந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் மாதிரி தானே போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட வெளியே வரீங்க. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற பையனும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய லைட் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்துட்டு அது லைட் பேர் தெரியலை. ஒரு மாதிரி லைட் இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு ஸ்பாட் லைட்டுன்னு எதுவும் சொல்லுவாங்களே, ஒரு இடத்துல மட்டும் ஸ்பாட் பண்ணி கொடுக்குற லைட்டு ஸ்பாட் லைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட் லைட் வந்துட்டு உங்கள் லைட்டை அவங்க மேலே அடிக்கிறாங்க. இதுதான் உங்களோட பிளான் போல். அப்போது கரெக்டாக நீங்களும் இருட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் இருட்டாக இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்பாட் லைட்டை அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வர வழியெல்லாம் அந்த லைட் வந்துட்டு அப்படியே அழகாக வருது. அது ஜேகே சும்மா எதிர்ச்சியாக திரும்பி பார்த்தா அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசெல்லாம் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. ஸோ ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி செம்ம சைலண்ட்டாக, அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே வாயடிச்சு போன மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபுல்லாக இருட்டை சுற்றியும் சென்டரில் மட்டும் நீங்கள் வர வழி ஃபுல்லாக லைட் வெளிச்சம் வருது. உங்கள் மேலே மட்டும் அந்த லைட் வெளிச்சம் வருது. நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. சுற்றி எந்த இடமே அவருக்கு தெரியல. அப்படியே அவர் ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆன மாதிரி உங்களை பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டுருப்பீங்கள, ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் தான் வருவீங்க. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு ஒரு மாதிரி வாக்கி டாக்கி மாதிரி வச்சுருக்கா. ஸோ அதில் டேய் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் ஏதோ சுவிட்சை ஆன் பண்ணுறான். அப்போது அவள் கையில் 2-3 ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. அதை எதுக்கு வச்சுருக்கா அப்படின்னா ஃபேன் கிடைக்கல, ஸோ அதனால் ஹேர் ட்ரையர் வச்சுட்டு அப்படியே லைட்டாக உங்கள் பக்கம் அப்படியே சும்மா காற்று வரல. ஸோ அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மறந்து நின்றுப்பா. ஸோ டக்குன்னு அந்த காற்று வர மாதிரி பண்ணி விடுறா. அந்த காற்றுல உங்களோட ஹேர்லாம் ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகுது. தட் மீன்ஸ் லைட்டாக ஃப்ளை ஆகுது. அது வந்துட்டு இன்னும் அழகாக தெரியுது. அந்த பொண்ணே ஒரு மாதிரி வாய்ப்பு தான் உங்களை பார்த்துட்ருப்பா. வா அப்படின்னு. ஸோ ஜேகே சொல்லவா வேணும். அவர் அப்படியே கன்சிமிட்டாமல் உங்களையும் பார்க்க நீங்களும் சும்மா அந்த பக்கம் திரும்பி இருப்பீங்க. பார்த்தா ஜேகே உங்களையும் பார்த்துட்ருக்காரு. என்னன்னு தெரியல, நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குன்னு தான் வெளியே 2 பேரும் வந்தீங்க. இப்போ மறுபடியும் 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜேகே கிட்ட போக அந்த பொண்ணு பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறா. அவனும் இன்னும் முடியலை இரு அப்படின்னு சொல்லவும் இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படி பக்கத்தில் நிற்பீங்க. ஸோ ஜேகே ஹைட்டாக இருப்பாரா, நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்த மாதிரி ஒரு அழகாக ரசிப்பும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. பட் அவரை வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது டக்குன்னு அந்த இடத்துல மழை வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மழை வந்ததுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மழையை 2 பேருமே அண்ணாந்து பார்த்துட்ருக்குறீங்க. வானத்தில் ஸ்டார்ஸ் இருக்குது. இன்னுமே மழை வந்தால் ஸ்டார்ஸ் தெரியாது, ஆனால் இன்னுமே உங்களுக்கு தெரியுது. அது ஒரு மாதிரி மழையில் நினைச்சிட்டு அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே எப்படின்னா ஒரு சின்ன யூட்டன் மாதிரி எடுத்து திரும்பி நின்றுக்கிறீங்க. இப்போது ஜேகே உங்கள் பின்னாடி நிற்பார். ஸோ நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி நிற்க அந்த மலை ஒரு மாதிரி அழகாக சாரல் வந்துகிட்டே இருக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா, அதை 2 பேரும் மேலே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மலையை வருதில்ல, ஸோ அந்த மலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சைடில் அந்த வியூ எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு இடி சத்தம் பயங்கரமாக கேட்குது. நீங்கள் கொஞ்சம் பயந்து ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து வைக்க கால் வந்துட்டு லைட்டாக அது ஜேகேயோட காலில் பட்டிருக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் ஜேகே மேலே அப்படி வந்துட்டு சாஞ்சிருப்பீங்க. ஸோ அவரும் பின்னாடி இருந்து உங்களை அப்படி பிடிச்சிப்பாரு. ஸோ இது பார்க்கறதுக்கு பேக் ஹக் மாதிரியே தெரியுது. ஸோ அவருக்கு உங்களை விடவும் மனசில், அதுக்கு மேலே அதே மாதிரி நிற்கவும் முடியலை. நீங்களும் அப்படி தான் கையை எடுங்கன்னு சொல்ல முடியலை, அட் த சேம் டைம் அப்படியே நிற்கவும் முடியலை. ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கும் அந்த கன்ஃபியூஷன் மைண்டோட அப்படியே நிற்கிறீங்க. ஆனாலும் இன்னுமே அந்த மலை ரொம்ப அழகாக இருக்கவும் 2 பேருமே மலையில் நினைஞ்சிட்டு அதே மாதிரி அந்த ஹக்கோடையே நிற்கிறீங்க. அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு சத்தம், டேய் ஜேகே என்னடா பண்ணிட்டுருக்காங்க மலையில் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா அது அக்கா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு பயம் ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதாக பெருசாக இருப்பாரா. ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறது யாருக்கும் தெரியல. அதனால் அவங்களோட அம்மா வந்துட்டு டேய் வாயினங்காது பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க, மாமா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த கண்டிஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவும் இல்லைக்கா நீ போ மழை வருது உள்ளே போய் தேடு அப்படின்னு சொல்லவும், அதான்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, மழை என்ன அந்த பக்கம் மட்டும் வருது இங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எது அந்த பக்கம் மட்டும் வருது இந்த பக்கம் வரலையா என்ன சொல்கிறாங்க, அக்கா லூஸ் ஆகிட்டாலா என்ன அப்படின்னு நினச்சிட்டு, அக்கா நீ முதல்ல போய் வயனை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. வயனையா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிடுறாங்க. அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் விலகலான்னு நினைக்கிறப்போ டக்குன்னு உங்களோட அப்பா பின்னாடி வந்துட்டு ஜேகேயோட ஷோல்டரே தொட்டுட்டு டே மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்றாரு.
ஜெகிக்குன்னா என்ன பண்ணுறது தெரியல. அவரும் அப்படியே வந்துட்டு என்ன அவர் திரும்பி பார்க்காம அதே பொசிஷனில் நின்றுட்டு என்ன மாமா அப்படின்னு கேட்க, நீ ஏன்டா ஏதோ கட்டப்பொம்மை மாதிரி பின்னாடி நின்றுட்டுருக்க, இங்கே பாரு என்ன அப்படிங்கிறாரு. ஸோ ஜெகி வந்துட்டு மாமா என்னை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தனியாக இருக்க விடுங்களேன், நீங்கள் ரூமுக்கு போங்க, இல்லைன்னா வேற எங்காவது போங்க, இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி என்னை தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லைடா, நான் வயலோட அம்மா, அதான் உங்கள் அக்காவை தேடிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்நேரத்தில் என் அக்காவை தேடுறீங்கன்னு சொல்லி ஜெகி கேட்க, அதுவா, அது வந்து இங்கே வா, உனக்கு சத்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி கிட்ட வந்து, அது இந்த ஒயன் பொண்ணு எந்நேரம் என் பின்னாடியே தெரியறதுனால அவள் அம்மா கூட என்னால் ரொமான்ஸ் பண்ண முடியறதில்லடா, அதனால தான். இப்போது அவள் இல்லைல்ல, ஒயன் எங்கேயோ காணோம், அவள் எங்காச்சும் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பா, வருவா, அதுக்குள்ளே என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் நேரம் நான் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால தேடுறேன். என்னன்னா என் பொண்டாட்டியை காணோம், பிள்ளையும் காணோம், நான் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜெய்க்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு கோவம் வருது, அட பாவீங்களா, என்னென்ன நந்தின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்க. அந்த பக்கம் உங்களோட அப்பா, டே மாப்பிள்ள, என் பொண்ணுக்கிட்ட இருக்கிறது சொல்லி வச்சிடாத, பாவம் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வேற போகிறாரு. ஸோ உங்களுக்கு பெரிய ஃபீல் வேறு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா மக்கு மாதிரி திரும்பி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் 2 பேர் தான் நிற்பீங்க, டக்குன்னு நீங்கள் வேலைக்கு வந்துடுறீங்க. அப்போது உங்களோட அம்மா சொல்லியிருப்பாங்களா, அது என்னடா அங்கே மட்டும் மழை பெய்யுது இங்கே பெய்யலன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அந்த சைடு இப்போ மழை பெய்யுது. என் அக்காவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், லூஸ் ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே நினைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணும் பையனும், நல்ல வேலைடா நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இது வந்துட்டு இந்த ஷவரில் இருக்குள்ள ஸோ அங்கங்கே வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டதே இந்த 2 ஜந்துக்கள் தான். ஸோ இப்போது இவங்க மேலே யாருக்கும் சந்தேகம் வராதில்ல, நிஜமாகவே மழை தான் வந்துச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் அஞ்சைக்கு 2 பேரும் அப்படி நின்றுட்டுருக்குறீங்க. அப்போது ரொம்ப நேரம் சைலண்டாக நின்றுருப்பீங்க. டக்குன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மாமா உனக்கு இது வரைக்கும் எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜெகி என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன மாமா எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க, அப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்க, ஜெகி வந்துட்டு அது ஒயன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, போயிட்டு நீ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் என்கிட்ட சொன்ன என்ன, நான் மாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ நான் சொன்னால் உன் அம்மா கிட்ட எங்கிட்டே மாட்ட போகிறேன், உங்ககிட்ட தானே மாட்டிப்பேன் அப்படிங்கிறாரு. அதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. நீங்கள் சொல்லுமான்னு டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா ஒயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பிரேக்கப் ஆகலைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இது என்னடா அவன் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குமா. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ தெளிவாக நீ சொல்கிறியா இல்லை அம்மாட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. ஸோ ஜெய்க்கும் வந்துட்டு வயன், அது நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஆனால் க்ரஷ் மாதிரி அப்படிங்கிறாரு. க்ரஷ்ஷா யார் அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, மனுஷன் கொஞ்சம் பயப்படுறாரு. இல்லடி அது க்ரஷ்னா இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. ஓ பல வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு க்ரஷ் இருந்துச்சா, அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உனக்கு ஒரு 8-7 வயசு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்போவே உனக்கு க்ரஷ் அளவுக்கு போயிடுச்சா, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சொல்கிறாரு, அவள் பேர் மீரா, அவள் பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்னன்னு தெரில, அவள் பேரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருந்துச்சு, எனக்கு அவளை பிடிச்சதா அவள் பேரை பிடிச்சதான்னு தெரியல, ஆனால் 2 சேர்ந்து ஒரு மாதிரி எனக்கு க்ரஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் மீராவா, பேரை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பொறாமையில் அந்த பேரே கேவலமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அந்த பேர் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஜேகேக்கு பிடிக்குதுன்னு சொன்னங்காட்டிக்கும் உங்களுக்கு இப்போ பிடிக்கல, அதெல்லாம் ஒரு பேர், இதில் க்ரஷ் வேறையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. 2 பேரும் இப்போ நல்லா வெட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த மழை தண்ணி எல்லாம் இருக்கும், ஸோ அதாவது மழை மாதிரி ஷவரில் நினச்சிங்கள, அதனால் ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு தான், அதாவது
குளிர்ச்சியில் ஒரு மாதிரி கையில் கட்டி போகல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜேகேவும் வந்துட்டு ஒயன் நான் தான் சொன்னேன்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் கிடையாது ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நம்புகிற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட பார்க்க ஜேகேவும் வந்துட்டு ப்ராமிஸ் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியலை. ஸோ எதுக்கு என் மேலே ப்ராமிஸ் பண்ணுற? நான் ஜஸ்ட்டு கேட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டு வாங்க பார்க்குறீங்க. அதனால் ஜேகேவும் வந்துட்டு என் அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னல, அதனால ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி மழுப்புறாரு. நீங்களும் சரி ஓகே மாமா கொஞ்சம் தூரம் நடக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சரி வா அப்படிங்கிறாரு. அப்படி தான் 2 பேரோட சின்ன வாக் மாதிரி போகிறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு போட் ஹவுஸ் தானே. ஸோ அதுக்கு அந்த பக்கம் குட்டி பார்க் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பெருசு கிடையாது, லைட்டாக தான் இருக்குது. அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது ஆனால் அந்த டைமில் பார்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்படி தான் பார்க் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் மாமா இதுக்குள்ளே போக முடியாதா, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜேகேவும் சரி ஓகே இப்போ போகலன்னா பரவாயில்ல, நம்ம நாளைக்கு அவங்கக்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எனக்கு எங்காவது போகணும், பார்க்குள்ளே போய்ட்டு விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜேகேந்துட்டு ஓகே உனக்கு எங்காவது போகணும் தானே, பார்க்கே போகணுன்ட்டு இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எங்கேயாவது போகணும், உள்ளே அடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஏன்னு தெரில, அவருக்கே தெரியாமல் கையை நீட்டிருப்பார். ஸோ நீங்கள் அவரோட கையவே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது உங்களே அறியாமல் உங்களோட கை அவரோட கை மேலே வச்சிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அவரோட கையை பிடிச்சிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துட்டு நடந்து போகிறீங்க. அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு உங்களுக்கு தெரியலை. எங்கே மாமா போகணுன்னு சொல்லி கேட்க சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் கூட போக அவரோட பாக்கெட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி எடுக்கிறாரு. நீங்கள் எனக்கு ஸ்கூல்லே முடிஞ்சிருச்சு, எதுக்கு ரிப்பன் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை கட்டி விடுறாரு. நீங்கள்னா மாமா என்னை எங்காவது கூட்டி போய் தள்ளி விட போறியா, நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் மனசுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கூட மனசில் ரொமான்டிக்காக நடந்துக்க விட மாட்டா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு வாடி அப்படிங்கிறாரு. நீங்களும் கப்பல் சூப்புனா ஆயிடுறீங்க. ஸோ அப்படியே அவர் எங்கே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அப்போது ஒரு 2 செகண்ட் ஜேகேயோட சத்தமே இல்லை. நீங்கள் கையை அப்படியே கைத்த லெவல் போட்டு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே பக்கத்துலேயே இல்லை. மாமா எங்கே போனேன்னு கத்த ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஜேகே அந்த இடத்துல வந்து நின்றுப்பார். நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிட இங்கே தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் பயந்து போயிட்டேன், நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு 2 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்களும் எதுக்கடா இப்படி எனக்கு கண்ணது கட்டி இப்படி காட்டில் விட்ட மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிற்பீங்க. அப்போது டக்குன்னு உங்களை யாரோ தூக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்துடுறீங்க. ஸோ ஜெகேந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே அஸ்கி வயசில் பேச நீங்களும் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் தாண்டி சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. எங்கள் மாமா தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்க பாய் மூட்டு வா ஒயன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு கொஞ்சம் தடுமாறி தான் இறங்குற மாதிரி இருக்குது. மாமா கீழே போட்டுறாத, ஏன் ஒரு மாதிரி ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தம் போடாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இறங்குறாரு. அப்போ அவருக்கே லைட்டாக பேலன்ஸ் இல்லை தான், பட் இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கிறாரு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் அவர் ஏதோ உங்களை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. சொல்கிறீங்க எங்கே மாமா இருக்கோம், என்னை முதல்ல இறக்கி விடு அப்படின்னு சொல்லி கேட்க இருவயன் இறக்கி தானே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இறக்கி விடுறாரு, நிற்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் மாமா எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு கேட்க ஒரு கொஞ்சம் நேரம் நின்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு கரெக்டாக முன்னாடி கால் எடுத்து வைக்கவே இடம் இல்லாத மாதிரி இருக்குது. காலை அசைச்சா கூட இரு தடுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நிற்கவே முடியல, மாமா என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லவும் ஜஸ்ட்டு உனக்கு பேலன்ஸ் இல்லைன்னா என்னை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அவர் அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜெகேவும் அப்படியே உங்களை வந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி ஹக் பண்ணி பிடிச்சிப்பாரு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ மிதக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. மாமா நீ தூக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு, ஓகே. நான் நிற்கிறப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது, எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பீங்க. அப்போது ஜேகே லைட்டாக உங்களை அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு திருப்பி விடுறாரு. அதாவது அவர் பின்னாடி இருந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி திருப்பி நிற்க வைக்க, நீங்களும் மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜேகே உங்களோட கண்ணில் கட்டிட கட்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கழட்டி விடுறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்குது. ஸோ டனலுக்குள்ளே போகலை, ஆனால் டனலுக்கு வெளியே அப்படியே அந்த டனலுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்குது அந்த சின்ன ஒரு போட்டு. ஆக்சுவலாக நீங்கள் போட்டில் இருக்கீங்க, அது வந்துட்டு குட்டி போட் தான், ஓகேவா? ஸோ 2 பேர் நிற்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லைன்னா விழுந்துடும். ஆனாலும் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி 2 பேர் நின்றுட்டுருப்பீங்க. அப்போது அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்துட்டு ஏதோ வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் கண் சிமிட்டாமல் அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன போட் மாதிரி இருக்குது. அந்த போட் ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் அது லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது, மெதுவாக ஸ்லோ மோஷனில். ஸோ நீங்கள் அப்படியே அந்த போட்டில் நின்றுட்டு 2 பேருமே பின்னாடி ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரோட கையை அப்படியே அவர் உங்களை ஹக் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த கையை நீங்கள் ஹக் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த போட் அப்படியே அந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு அப்படி போகுது. அந்த வியூவே செம்ம அழகாக இருக்குது. நிலா வெளிச்சம். ஆக்சுவலாக எஸ்டர்டே வந்துட்டு பௌர்ணமியாக இருந்திருக்கும், அண்ட் இன்றைக்கி வந்துட்டு தேய்பிறை தானே. ஸோ அதாவது ஆனாலும் நிலா வந்துட்டு லைட்டாக தானே தேய்ஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான். அப்படி இருக்கும்போது கூட அந்த நிலா வெளிச்சம் செம்மையாக இருக்குது. அந்த நிலா வெளிச்சத்தோடையே நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த ஹக் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டனலுக்குள்ளே போகிறீங்க. தட் மீன்ஸ் அது வந்துட்டு எப்படின்னா தண்ணி இருக்கிற இடம். அந்த தண்ணிக்குள்ளே 2 சைடு பாறை இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அந்த பாறையை வந்துட்டு டனல் மாதிரி இருக்குது, ஒரு குகை மாதிரி. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக ஏதோ ஒரு வெளிச்சம். பார்த்தா ஏதோ வந்துட்டு சீரியல் பல்ப் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் சீரியல் பல்ப்னால் ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம், இது அங்கங்கே பறக்க மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. தூரத்துலேருந்து வர்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த டனலுக்குள்ளே அந்த போட் போகுதில்ல, ஸோ போட் போகிறப்போ அந்த அந்த மின்னும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வருது. அப்போ தான் தெரியுது அது வந்துட்டு மின்மினி பூச்சி அப்படிங்கிறது. அப்படியே அது உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோவாக வந்துட்டு அப்படியே மின்னிகிட்டே போகுது. நீங்கள் அதை அப்படியே லைட்டாக தொடுறதுக்கு ஒரு விரலை மட்டும் நீட்டுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஜேகே அவரோட கையில் அப்படியே வந்துட்டு எப்படின்னா அவர் கை எடுத்துருப்பார். ஸோ கையை எடுத்துகிட்டு திரும்ப அவங்க முன்னாடி அப்படியே வந்துட்டு 2 கை குவிச்ச மாதிரி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து ஜேகேவை கேட்பீங்க. அவர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கைக்குள்ளேருந்து அவ்வளோ மின்மினி பூச்சி அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு மேலே பறந்து போயிட்டுருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி. அவ்வளோ அழகா நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்ளோவாக தெரியுறீங்க, ஓகேவா? ஸோ அந்த மின்மினி பூச்சி உங்கள் கண்ணு முன்னாடி பறந்து போகவும் அவ்வளோ க்ளோவாக தெரியுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அந்த போட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமரா மாதிரி செட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அது தெரியலை, நீங்கள் ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போது அந்த டனலுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது. அந்த சின்ன போட்டும் வந்துட்டு அப்படியே மிதந்து போயிட்டு இருக்குது. 2 சைடும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மின்மினி பூச்சி தான் உங்களுக்கு வந்துட்டு லைட் வெளிச்சம் மாதிரி உங்கள் கூடையே பறந்து வருது. ஸோ அந்த மின்மினி பூச்சியெல்லாம் முன்னாடி பறந்து போக அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மொமெண்ட்டு. ஸோ சூப்பராக ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல் தான். அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த போட் டக்குன்னு நின்றுடுது. அப்போது ஜேகேக்கு வேறு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது வந்துட்டு அந்த ஃபியூவல் தீந்துருச்சு போல். ஸோ அது ஃபியூவல் பார்க்காம எடுத்துகிட்டு வந்திருப்பார். இப்போ அது ஃபியூவல் தீர்ந்து நின்று போச்சு. 2 பேரும் அந்த டனலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டீங்க. ஸோ ஜேகே அந்த மொமெண்ட்டை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக காட்டிக்காமல், வயன் நீ இதில் அப்படியே மெதுவாக உட்காரியா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இதில் எப்படி உட்காருறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிறையா மின்மினி பூச்சி இருக்குது. அது ஏதோ ஒரு பிளேஸை காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் மெதுவாக கையிலேயே அந்த போட்டை மெதுவாக வந்துட்டு தள்ளிக்கிட்டுறாரு. அது கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகுது. அப்போது அந்த மின்மினி பூச்சியெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போட் போனதுமே உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு
உட்கார்ற மாதிரி, அதாவது பாறை வந்துட்டு நீட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே நிற்கலாம், உட்காந்துக்கலாம், படுத்து கூட தூங்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இறங்கிக்கிறியா அதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பயப்படவும் சரி ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபஸ்ட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிறாரு. அப்புறமா உங்களை அப்படியே வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி கட்டி பிடிச்சிட்டு மேலே தூக்கி அது மேலே நிற்க வச்சிடுறாரு. நீங்களும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பீங்க. ஆனால் இந்த 2 நாளாக உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜஸ்ட்டு அந்த ஒரு மாதிரி அது போகிற போக்கில் நீங்களும் அந்த ஃப்ளோவோடு போகிறீங்க, அவ்வளோதான். இப்போது ஜேகே வந்துட்டு உங்களை அங்கே நிற்க வச்சுருப்பாரா? நீங்கள் அப்படி ஜேகேவே பார்க்க, மாமா இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்லேருந்து ஏதோ கவர் எடுக்கிறாரு. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்துட்டு ஒரு பர்த்டே கேக் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் சார் இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பார் போல். நீங்கள் மாமா எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு அந்த கேக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அழகாக அந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்படி உட்காந்துருக்கப்ப அதாவது நம்ம ஆக்சுவலாக சம்மணம் போட்டு உட்காரல, இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறப்போ நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி உட்காருவோம்ல. ஸோ அந்த மாதிரி கோலம் போடுறதுக்கெல்லாம் உட்காருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க 2 பேருமே. ஏன்னா அவங்களாம் லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால. அப்போது ஜேகே வந்துட்டு அந்த கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் என்ன மாமா இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் இந்த இதை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னதுன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அது ஒரு ட்ரெஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னா க்யூட்டாக செம்ம அழகா ஒரு மாதிரி ரெட் கலர் தான். ஒரு ரெட் கலர் லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குது, ப்ளைனாக இருக்குது. ஸோ ரொம்ப உங்களுக்கு அது சூட் ஆகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிள் திங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் இதுவும் இருக்குது. நீங்கள் இங்கே எப்படி போடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ இங்கே மாற்றிக்கோ, நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போட்லேயே ஏறி கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் தள்ளி போய் நிற்பார். அண்ட் நீங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மாமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஸோ ஜேகேவும் அப்படியே வந்து அந்த போட்டில் அப்படியே லைட்டாக கை வச்சு இது பண்ணிட்டு வராரு. அப்படி வரும்போது தான் பார்க்குறாரு. பார்த்தா செம்ம அழகாக இருக்குது. இப்போ கூட அந்த மின்மொழி பூச்சி எல்லாமே ஏதோ அன்பெய்டு ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி க்ளோவாக காட்டுறதுக்காகவே உங்களையே சுற்றி சுற்றி பறக்குது. அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தில் நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. ஒரு மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான். ஸோ இந்த பூச்சியெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும்ல, ஸோ அது கோல்டன் கலரில் இருக்குது. உங்கள் ஃபேஸே அப்படியே லைட்டாக கோல்டன் கலரில் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருப்பார். நீங்களும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சிரிச்சிட்டே ஓகே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண சொல்கிறாரு. ஸோ இப்போ 2 பேரும் கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் நீங்கள் அதை எடுத்து ஜேகேக்கு ஊட்டணும். ஏன்னா 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அவர் உங்களுக்கு ஊட்டணும். ஒரு மாதிரி லைட்டாக ஹெசிடேட் ஆகுறீங்க. அப்போது அந்த இடத்துல வந்துட்டு குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்கும். ஸோ அதாவது பாறையில் தண்ணி இல்லாத இடத்துல லைட்டாக எறும்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அழகாக அங்கே இங்கே ஊறிட்டுக்கவும் ஜேகே பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு 2 பேருமே ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீம் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் எடுத்து அந்த பக்கம் பாறையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுறீங்க. அங்கே வந்துட்டு அந்த எறும்பெல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு கரெக்டாக அங்கே போயிட்டு அதெல்லாம் அப்படி உருண்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ 2 பேரும் அதையே பார்த்துட்ருப்பீங்க. அப்போது எங்கேருந்து தான் அந்த மேஜிக் ஏர் வரும்னே தெரியாது. அந்த கவக்குள்ளே கூட ஒரு மாதிரியாக கொஞ்சம் சில்லுன்னு ஒரு மாதிரி அந்த மேஜிக் ஏர் வருது. அது அப்படியே 2 பேரும் தாண்டி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்போது 2 பேர்த்தோட ஹேரும் லைட்டாக காற்றுல ஃப்ளை ஆகுது. அப்போது சும்மாவே இருக்காத நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்கள்ல, அவங்க அகைன் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகே உங்களை பார்க்கன்னு ஒரே ரொமான்ஸாக மட்டும்தான் போயிட்டுருக்கு. 2 பேருக்கு ஃபைட்டு தான் நடக்கணும். ஆனால் இங்கே என்னடானா எல்லாம் அப்படியே உள்ட்டாக நடக்குது. ஸோ அப்படி நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்கன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் சாங் வேறு போட்டு விட்டுட்டாங்க. அந்த பாட்டு அப்படியே பாட நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த மொமெண்ட் கூட ஒரு மாதிரி மெச்சான மாதிரி 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஜேகே உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் ஊட்டுவார். ஸோ நீங்களும் அவருக்கு கேக் ஊட்டுறீங்க.
அப்படி கேக் விட்றப்போ எப்படின்னா அவரோட லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பட்டுருமா, எப்படின்னா ஏக்கத்துக்கும் அப்பிடுவீங்க தெரியாமல் இருட்டில் லைட்டாக. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக லைட்டாக அப்படி நீங்கள் மெதுவாக உங்களோட கிளாத் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே லைட்டாக எடுத்து அது நல்லா ப்ளாடாக தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை அப்படியே எடுத்து அவரோட லிப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு அந்த கேக்கை க்ளீன் பண்ணுவீங்க. அப்போது ஜெகே வந்துட்டு அவரும் பார்ப்பாரு. ஸோ அவரும் விட்றப்போ உங்கள் லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கேக் அப்பி இருக்கும். அதனால அவரும் வந்துட்டு அதை வந்துட்டு அவரோட கையை வச்சு எப்படி துடைப்பார். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த கேக்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேக்ரவுண்டில் வேறு சாங் மறுபடியும் போடாங்க. அப்போது மறுபடியும் அந்த மேஜிக் ஏர் வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி உங்களை அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் ஃபார்வேர்டாக முன்னாடி வர ஜேகே அப்படியே 2 பேரும் கொஞ்சமாக முன்னாடி வர 2 பேர்த்தோட பேஸு க்ளோஸ் அப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட 3 இன்ச்சு கேப் தான் 2 பேர்த்துக்கும் இடையில. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி 2 பேரும் அமைதியாக கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஜேகே உங்களோட மேலே வச்சுக்கிற கண்ணை எடுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் வேறு இந்த சாங் ஓடிட்டுருக்கும். கவிஞர் மனசு போல நீ துருவி துருவி பார்க்கிறாய், கிராம வண்ணி தென்றலாய் உரசி உரசி போகிறாய், இந்த பெண்மையாண்மையே உன்னை எண்ணி ஈர்த்ததோ. ஸோ இந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே சாங்கோட லைனும் அமையுது. அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இதே பாட்டை போட்டு போட்டு கொண்டுருவாங்க போல் நைட் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அப்படியே ஜிகேவை பார்க்க, ஜிகே அப்படியே உங்களை பார்க்க, பேக்ரவுண்டில் இந்த சாங் போக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த மொமெண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் 2 பேர்த்தோட ஃபேஸ்லேயும் வருது. அப்படியே கூடவே லைட்டாக கொஞ்சம் ப்ளஷ்ஷும் ஆகிக்கிறீங்க. ஓகே டியர், இப்போதைக்கு நீங்கள் இப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருங்க நாளைக்கு காலையில் வரைக்கும், ஓகேவா? இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு காலைல சொல்கிறேன், இல்லை நாளைக்கு ஈவினிங் சொல்கிறேன், ஓகே? ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு, அதாவது இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுனா இல்லை எஃபெக்ட் வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா டியர்? ஸோ நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். நிறையா பழசெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக கேட்குறது ஒரு சிலது போட முடியாமல் சுச்சுவேஷனாக இருக்குது. சரி ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் போட்டுருவேன். ஏன்னா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக நான் போட்டே தான் தீருவேன். அப்புறம் வேறு என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, ஐயோ அடிக்கடியே நான் கோமாக்கு போயிடுறேன்னு நினைக்கிறேன். பிரெயின் ஜாம் ஆகுது. என்ன இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் காம் பண்ணியிருக்குது, உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னா, டைம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் அந்த ஹைப் இருக்குல்ல, ஸோ அதையும் கொடுத்துருங்க, ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, நான் வந்துட்டு ஏன் இந்த பாட்டு திருப்ப பாடிட்டு இருக்கேன்னா தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் என் அம்மாவோட ப்ளேலிஸ்ட்டு, ஓகேவா? ஸோ எல்லாமே அம்மா கேட்குற பாட்டு. அவங்க கேட்டதுனாலையோ என்னவோ இல்லை, எனக்கு அது பிடிச்சிருக்கான்னு தெரில. ஆனால் இந்த சாங் கேட்குறப்போ, அதுவும் இந்த லைன், அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஸோ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு பாட தெரியலனாலும் நானும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாடி எதனாவது பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீஸ் பாடுறது நல்லா இல்லைன்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர். நானும் முடிஞ்ச அளவுக்கு வார்மப்பெல்லாம் பண்ணி லைட்டாக ஓரளவுக்கு கேட்குற மாதிரியாவது பாட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்பப்பெல்லாம் போடுறோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது மியூசிக் இதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, காப்பிரைட் கொடுத்தா வம்பா போயிடுன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிறேன். ஸோ என்னோடய பாட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர். ஸோ அந்தளவுக்கெல்லாம் எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு இந்த பாட்டு பாடி ஆகணும், போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் வந்துட்டு இதை அப்படி பாடி வச்சுருப்பேன். சரி ஓகே, வேறு என்னென்னா, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் அம்மா நான் பேசினாலே கழுத கத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் யாராவது இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா சொல்கிறது ஞாபகம் வருது. என்ன எங்கள் அம்மா என்னை கழுத கத்துதுன்னு சொல்கிறாங்க, இவங்க வாய்ஸ் நல்லா இருக்குதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் தான் கேட்குறேன். நிஜமாகவே உங்களுக்கு அது கேட்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அப்புறம் நான் ரொம்ப ஷையாவேன். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு அப்படியே வெக்கமாக வரும். அச்சோ நம்ம வாய்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெக்க வரும். அதனால் டெய்லியும் நான் ஷையாக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது அம்மாவோட ப்ளேலிஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை அவங்க கேட்குறத திருப்பி நானும் கேட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சாங் நீங்கள் டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள்.
இந்த சாங் வந்துட்டு திரும்ப திரும்ப பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வரும். படத்து பேர் வந்துட்டு பார்வை ஒன்றே போதும். பார்வை ஒன்றே போதுமே நினைக்கிறேன். அதை கேட்டு பாருங்க. ஸோ நான் பாடின இந்த லைன் வந்துட்டு கேட்டு பாருங்கள். எனக்கு மட்டும் எப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ எனக்கு அப்படி கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா அது அந்த அந்த லைன் இருக்குல்ல. ஸோ ஏதோ பாடிட்டே இருப்பேனே அந்த லைன் இருக்குல்ல. ஸோ அந்த 2-3 லைன் தான் அந்த ராகத்துக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் எனக்கு வந்துட்டு நான் இங்கேயே இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு எதுவோ ஒரு டார்க்கான பிளேஸில் ஒரு கடலுக்கு நடுவில் எங்கேயோ ஒன்று, ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும். என் சோல் ஃபுல்லாக அங்கே போயிடும். அப்படியே நான் கண்ண முடியும் அதை கேட்குறப்போ நான் அப்படியே அங்கே எங்கேயும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அது அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்க அவங்களோட வாய்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஒரு மாதிரி இழுத்து பாடுவாங்க. அம்மம்மம்மம்மா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். என்னன்னே தெரியல. ஸோ எங்கள் அம்மா கேட்குறதுல சில சாங்லாம் அந்த மாதிரி எனக்கு பைத்தியம் ஆகிடும். அதனால தான் அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள். கண்ணை மூடி ஜஸ்ட் அமைதியாக கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சரி, வேறு என்ன? அவ்வளோதான் டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் நான் போட்டுருவேன். பட் கொஞ்சம் லேட்டானா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் எனக்கு அடிக்கடி ஜாம் ஆகுது, மூளை ஜாம் ஆகுது. சரி, ஓகே, டாடா, பாய், சாயங்காலம்.